அன்பான பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள் மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகளில் ஆலயங்கள், கோயில்களுக்கு போகிறதுக்குண்டான நன்மைகள், அதனுடைய தாத்பரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த ஒரு இளைஞர் சுவாமி கும்பிட்றதில்ல, கோயிலுக்கு கூப்பிட்டா வர்றதில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தானாகவே ஒருத்தர் தானாகவே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் இன்னொருத்தருக்காக செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எதுக்கு கோயிலுக்கு போகணும், அதனால் என்ன நன்மைகள் நடக்குதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போது அவங்க கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு பதிலை தெரிஞ்சுக்கிட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு, கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், குருக்கள் அவங்க கிட்ட கேட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படிலாம் கேட்கக்கூடாது, எதிர்த்து கேட்கக்கூடாது, சாமி கண்ணை கொத்துடும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி புரிய வைக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நம்பிக்கை அதிகமாகும். உதாரணமாக பார்க்கும்போது இப்போ சின்ன குழந்தைங்களாம் கேட்கும், சுவாமி தான் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் கோயிலுக்கு கூப்பிட்றீங்க, நாங்கள் வீட்டிலே கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அந்த இடத்துலனா, குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு படம் வருது, அந்த படத்தை டிவியில் போடுறாங்க பார்க்குறோம், அதுக்கும் சினிமா தேட்டருக்கு போய் பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி வீட்டில் சுவாமி கும்பிட்றதுக்கும் கோவிலுக்கு போகிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு மனுஷன் சாமி கும்பிட்றதும் ஒரு குடும்பத்தோடு கும்பிட்றதும் கூட்டு வழிபாடுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்க்கும்போது சபரிமலையில் மகர ஜோதியின் போது லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு அதிர்வு, ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. அதுக்கு நிகராக என்ன நடக்கும், அது எவ்வளோ சக்தி, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ உடம்புலாம் சிலிர்த்து போயிடும் அப்படியே. அப்போது அவ்வளோ சக்தி இருக்குது கூட்டு வழிபாடுக்கு. அப்போ கோயில்களுக்கு போகும்போது நம்ம கூட்டு வழிபாடு செய்கிறோம். அப்போ நமக்கு ஆத்மார்த்தம், நமக்கு ரொம்ப மன சந்தோஷம் நமக்கு அதிகமாக கிடைக்குது, பலன்களும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க. இப்போ வாரியார் பற்றி நிறைய பேசும்போது ஒரு கல்யாண வீட்டில் கிருபானந்த வாரியார் பார்த்து ஒரு நாத்திக்கரா இல்லை ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ முருகருக்கு நீங்கள் 6 முகம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ அவர் நைட்டில் படுக்கும்போது எப்படி ஒரு கழித்து படுக்க முடியும், ஒரு சைடாக திரும்பி படுக்க முடியும், முகம் இடிக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அம்பாளுக்கு நிறைய 1000 முகங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஜலதோஷம் வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது வாரியார் சுவாமிகள் சொன்னாராம், அந்த கல்யாண வீட்டில் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு, நேற்று நைட் நீங்கள் தூங்குனீங்களா, நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, காலையில் பொண்ணோட கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி தூக்கம் வரும், நாங்கள் எவ்வளோ ஒரு படவருப்பாக டென்ஷனாக இருப்போம், நல்லபடியாக நடக்கணுமே, முடியணுமே, எல்லாம் வந்தவங்களுக்குலாம் நல்லா சொல்லணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு விஷயம் சமையல் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா நடக்கணும் பார்த்துட்ருக்கோம், எப்படி எங்களால் தூங்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ வாரியார் சுவாமிகள் சொல்கிறாரு, ஒரே ஒரு பெண்ணை பெற்றுட்டு ஒரு குழந்தைய வச்சுட்டே அவங்க அந்த பொண்ணோட கல்யாணத்தை நினச்சி தூங்க முடியலன்னும் போது இந்த உலக மக்கள் இவ்வளோ குழந்தைகள் இருக்கக்கூடிய முருகரார் எப்படி தூங்குவார், அதனால் அவருக்கு படுக்கவோ தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நமக்காக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு நம்ம குழந்தைகள் கேட்கும்போது கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அப்போது தானாக அவங்களுக்கு பக்தி கிடைக்கும். அதன் மூலமாக கோயில்களுக்கு போவாங்க. கோயில் ஆன்மீகன்ற ரீதியில் கிடைக்கக்கூடிய அறிவியல் விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன சந்தோஷம், மன நிம்மதி கிடைக்கும். இப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது எல்லா விஷயங்களும் கிடைக்கும். குறிப்பாக இப்போ பார்க்கும்போது நம்ம ஜாதகம் பார்த்து ஒரு கிரகம் சரியில்லை, உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அதுக்காகத்தான் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போது அங்காரக தோஷம், செவ்வாய் தோஷம், திருமண தடையாக இருக்கிறதுக்கு, குழந்தை இல்லாதவங்க, அதுபோல் செல்வத்துக்காக இல்லை கல்விக்காகன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோயிலுக்கு இப்போ நம்ம அதிகமாக போயிட்டுருக்கோம். இந்த கிரகம் தோஷமாக இருக்குது, இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த ஹோரையில் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு. நம்ம அதெல்லாம் பார்க்காம டெய்லியே கோயிலுக்கு போகணுன்ற பழக்கத்தை ஏற்படுத்தும் போது ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஜாதகம் பார்த்தாலும் ஒரு கிரகம் சரியில்லைனாலும் கோயிலுக்கு தான் அனுப்புகிறோம். அப்போது டெய்லியே கோயிலுக்கு போகிற பழக்கம் வந்துடுச்சுன்னும் போது நம்ம போய் ஒரு தோஷம் பரிகாரம் பண்ணணும், ஜாதகம் பார்க்கணும், கஷ்டப்படணுன்ற விஷயமே தேவையில்லை. எப்படி அதுன்னு பார்க்கும்போது சூரியன் ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்குது. அதுதான் நமக்கு அதிகமாக நல்லா இருக்கும், வக்கரமாக இருக்கும், நீச்சமாக இருக்கும், தோஷமாக இருக்கும் நமக்கு. அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் கோயிலில் எப்படி தீருதுன்னு பார்க்கும்போது இப்போ சூரியன் முதன்மையான கிரகம். சூரியன் ஒருத்தருக்கு நல்லா இல்லை,
6, 8, 12 போயிட்டு மறைஞ்சிட்டாரு, நீச்சமாயிட்டாரு, பகை பெற்ற வீட்டில் இருக்காரு, பகை பெற்ற நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு, ஏதோ ஒரு விஷயம் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இல்லை. அப்போது அவர் டெய்லி கோயிலுக்கு போகிறார். சிவாலயம் போகும்போது சிவன் அப்படின்றவர் சூரியனுக்கு அதிதேவதையாக பிரீத்தி தேவதையாக வரார். அப்போது டெய்லி ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சிவபெருமானை பார்த்து கும்பிடும்போது, விளக்கேற்றும் போது, அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது, அவர்கிட்ட அபிஷேகம் பண்ணக்கூடிய திருநீரை இட்டுக்கும் போது அவருக்கு சூரியன் தானாகவே சரியாக போயிடுது. இப்படி அடுத்தபடியாக சந்திரன். சந்திரன் அப்படின்ற கிரகம் சரியில்லை, மனக்குழப்பம், உடல் ஆரோக்கியம் கிடையாது அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது சந்திரனுக்கு அதிதேவதை பிரீத்தி தேவதை வரக்கூடியது அம்பாள். அப்போது சிவாலயம் போகும்போது நம்ம கண்டிப்பாக அம்பாளையும் வேண்டுவோம், கும்பிடுவோம். அப்போ அம்பாளுடைய பிரசாதங்கள் நமக்கு கிடைக்கும், அம்பாளுக்கு விளக்கு ஏற்றுவோம், புஷ்பம் சாத்துவோம். அப்போ சந்திரன் நமக்கு சரியாக போயிடுது. இதே மாதிரியே அங்காரகன், இவர் தான் மிக அதிகம் பேருக்கு தெரிஞ்ச, ஜாதகமே தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்சது செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்ற விஷயம்தான். அப்போது அங்காரகன் ஒருத்தருக்கு தோஷமாக இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் சிவாலயங்களில் வடமேற்கு பாகத்தில் வள்ளி தேவானையோடு சேர்ந்து சுப்பிரமணிய சுவாமி கண்டிப்பாக இருப்பார் எல்லா சிவன் கோயிலையும். அப்போது சிவனையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பிரதட்சணம் பண்ணி வரும்போது முருகரை வேண்டுவோம். அந்த கோயில்களில் நடக்கக்கூடிய சஷ்டி, கிருத்திகை போன்ற அபிஷேகங்கள்லாம் நம்ம கலந்துப்போம். செவ்வாய்க்கிழமெல்லாம் ரொம்ப விசேஷமாக கோயில் இருக்கும், அதனால நம்ம போகிறோம். அப்போ அங்காரகன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகுது, அங்காரகன் பலம் ஆகுது, அதன் மூலமாக அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய யோகங்கள் நமக்கு கிடைக்குது. அப்போ அடுத்தபடியாக புதன். இந்த மாதிரி ஜாதக ரீதியாக நம்ம தொடர்ந்து கிரகங்கள், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்ன சுவாமி, கோயிலுக்கு போகும்போது நமக்கு அந்த கிரகம் எப்படி சரியாகுதுன்ற விஷயத்தை தொடர்ந்து நாளை பார்க்கலாம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் வாஸ்து. வாஸ்துவில் வாஸ்து கலர், வீட்டுக்கு வண்ணங்கள், எந்தெந்த அறையில் எந்தெந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். வண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம். இப்போ கலர் தெரபி அப்படின்றது மூலமாக நோய் குணப்படுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு மன அழுத்தத்தை சரி பண்ணுறாங்க, நல்ல மூடு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். அப்போது ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு வண்ணங்கள் கொடுத்து அதன் மூலமாக அந்த அறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சக்தி கொடுக்கறது. வாஸ்து வண்ணங்கள் மூலமாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் இந்தந்த திக்குக்கு இந்தந்த கிரகம் அதிபதி, அந்த கிரகத்துக்கு இந்த நிறம், அதனால் அந்த நிறம் அங்கே அடிக்கும்போது அந்த கிரக சக்தியும் வாஸ்துவுடைய சக்தியும் நமக்கு சேர்ந்து கிடைக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்ம அதுக்கு உதாரணமாக இப்போ திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடந்தது, கந்த சஷ்டி முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவான திருக்கல்யாணம் நடந்தது. அதில் பார்க்கும்போது ஒவ்வொரு காலங்களுக்கும் சுவாமி ஒவ்வொரு அலங்காரத்தில் வருவார். திருச்செந்தூரில் முதல் கால பூஜையில் முழுக்க முழுக்க சிகப்பு கலரில் அவருக்கு வஸ்திரம், மாலை, அவருக்கு புஷ்பம், அது மட்டும் இல்லாமல் நிவேத்தியம் கூட சிகப்பு கலரில். அது மாதிரி அடுத்த கால பூஜைக்கு முழுக்க முழுக்க வெண்மை நிற வஸ்திரம், மாலை, பிரசாதம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பச்சை கலரில் வஸ்திரம், அது சம்மந்தப்பட்ட பூக்கள் தொடுத்து மாலை, அந்த புஷ்பத்தினால அர்ச்சனை, அந்த கலரில் அந்த வண்ணத்தில் நிவேத்தியம், இப்படி சொல்லி திருச்செந்தூரில் வருஷா வருஷம் நடக்கும்போது இந்த அடுத்தடுத்த கால பூஜைகளில் இந்த வண்ணங்கள் கொண்ட காட்சியில் முருகர் நமக்கு வருவார், நமக்கு அருள் புரிவார். அப்படி நமக்கு அந்த காலகட்டத்திலிருந்து கோவில்கள்லையும் சரி, பஞ்சவர்ணங்கள், பலவிதமான வர்ணங்கள் கோபுரங்களில் உள்ள வேலைப்பாடுகள் சிற்பங்களுக்கு தீட்டி வச்சுருக்காங்க. இது மாதிரி சுவாமியுடைய உற்சவங்கள்லையும் இந்தந்த விழாக்களின் போது இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த கலரில் வரணும் சொல்லி வண்ணங்கள் எப்போதுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதை நம்ம வீட்டுகளுக்கு பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல சக்தியை இதன் மூலமாக நம்ம அடைய முடியும். அப்படி பார்க்கும்பொழுது குறிப்பாக நம்ம இப்போது ஒரு வீட்டில் கிச்சன் அப்படி சொல்லக்கூடிய சமையல் அறையில் அது தென்கிழக்கு பாகத்தில் வரும்பொழுது சுக்கிரனுடைய பாகமாக இருக்கக்கூடியதாகவும், சமையல் அப்படின்ற ஒரு விஷயம் சுக்கிரனுக்கு காரகத்துவமாக இருக்கிறதாகவும் நலபாகம்னு சொல்லுவாங்க. ஒரு கலை, அது சமையல் கலைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சுக்கிரன் கலைகளுக்கு அதிபதி. அப்போது அந்த இடத்துக்கு நம்ம சில்வர் ஒயிட் அப்படின்ற கலர் அடிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீம் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். லைட் கலர் ஆரஞ்சு போன்ற கலர்கள், பிங்க் போன்ற கலர்களை நம்ம சமையல் அறைக்கு உபயோகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வீட்டுடைய பெட்ரூம், படுக்கை அறை, மாஸ்டர் பெட்ரூம் அப்படி சொல்லக்கூடிய நிருத்தி பாகத்தில்
தென்மேற்கு மூலையில் வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து பிங்க் கலர், ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். இப்போ படுக்கை அறைக்கு நம்ம வந்து ப்ளூ கலர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் சின்ன குழந்தைங்க படுக்கக்கூடிய அறையாக இருக்கும்போது அந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் நம்ம யூஸ் பண்ணாமல் லைட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீலம் வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய கலராக இருக்குது. நிறைய கற்பனை சக்திகள் அதிகமாக வரும். நம்ம சுற்றி அதிகமாக இருக்கக்கூடிய கலர் கூட பார்த்திங்கன்னா நீலம் தான். வானம் நீல நிறமாக இருக்கும், கடல் நீல நிறமாக இருக்கும். குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல நீலம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய மனசளவில் உணர்ச்சிகள் வந்து தூண்டப்படும். அவங்களுடைய படிப்பு போன்ற விஷயங்கள் வந்து இதனால் தடைப்படும். அதனால் குழந்தைகள் இருக்கக்கூடிய படுக்கை அறையாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து பச்சை கலர், க்ரீன் கலர், லைட் க்ரீன் தான் வந்து ரொம்ப விசேஷமானது. பெரியவங்களுடைய படுக்கை அறைக்கு நம்ம வந்து நீல கலர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது படுக்கை அறை வடமேற்கில் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒயிட் கலர் அடிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய பூஜா ரூம், சுவாமி அறைக்கு மஞ்சள் கலர் அடிக்கிறது மிகச்சிறப்பான விஷயம். அந்த இடத்துல நம்மளால் உட்காந்துட்டு நல்ல மன அமைதியோட மெடிடேஷன் அளவுக்கு தியானம் பண்ணி சுவாமியை நிம்மதியாக ஆத்மார்த்தமாக கும்பிட முடியும். அப்புறம் பிள்ளைங்களுடைய படிப்பு அறை, அதாவது ஸ்டடி ரூம், அந்த இடத்துக்கும் நம்ம வந்து பச்சை கலர் நம்ம அடிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஆற்றல் சக்தி அதிகமாக கிடைக்குது. அப்புறம் பொதுவாக வந்து லிவிங் ரூம், வரவேற்பு அறை போன்ற எல்லாரும் உட்காந்து பேசக்கூடிய அறைக்கு லைட் கலர்ஸ் வந்து நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தலாம். அப்படி நம்ம இந்த வண்ணங்களை தேர்ந்தெடுத்து இந்தந்த அறைக்கு இந்தந்த வண்ணங்கள் நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது அந்த அறையில் நம்ம வந்து முழு, அதாவது அளவுலையும் மனசில் வந்து முழு அளவுலையும் நம்ம சந்தோஷமாகவும் அந்த அறையில் இருக்கவும் முடியும். அந்த அறையில் நம்ம வந்து வேலைகளை செய்ய முடியும். படுக்கை அறையில் பெரியவங்க இருக்கக்கூடிய படுக்கை அறையில் நீல கலர் அடிக்கும்பொழுது நல்ல உறக்கம் கிடைக்கும். பூஜை அறையிலே நம்ம வந்து எல்லோ கலர், மஞ்சள் அடிக்கும்போது நல்ல பூஜை பண்ண முடியும். அப்படின்ற விஷயங்களை நம்ம பரிபூர்ணமாக செய்ய முடியும். ஆனால் இந்த கலர் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப தேர்ந்தெடுத்து பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது பூமியுடைய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரௌன் கலர்னு எடுத்துக்கும்போது ப்ரௌன், கிரே, இப்போ வந்து மேற்கு திக்கு சனீஸ்வரனுக்கு, அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து டார்க் ப்ளூ, டார்க் கிரே அடிக்கக்கூடாது. அந்த இடத்துல என்ன ரூம் வருதுன்னு பார்க்கணும். இப்போ சில இடத்துல நமக்கு வந்து தென்கிழக்கில் கிச்சன் இருக்கும். சில இடங்களில் பார்க்கும்போது தெற்கு பார்த்த மனையாக இருக்கும்போது அந்த இடத்துல வடமேற்கில் கிச்சன் இருக்கும். இதையெல்லாம் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது எந்த அறை, அது எந்த பாகம், கிரக ரீதியாக எந்த பாகத்தோட சம்மந்தப்படுது, அந்த அறையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து நமக்கு நல்ல சக்திகளை கொடுக்கும். மேற்கொண்டு கலர் வந்து நம்ம எப்படி நம்ம அதன் மூலமாக நன்மை அடையலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து நாளை பார்க்கலாம்.